யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். சர்வதேச பிக் ஹேட் கூட்டணி என்னும் அமைப்பில் இணைவதற்கு இலங்கை இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவினால் வழிநடத்தப்படும் சர்வதேச பிக் ஹேட் கூட்டணி என்னும் அமைப்பினால் இணைவதற்கு இலங்கை இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்திய துணை ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான எட்டப்பட்ட முக்கிய இருதரப்பு இணக்கப்பாடுகளின் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புலி, சிங்கம், சிறுத்தை, பனிசிறுத்தை, சீட்டா, ஜாக்குவார் மற்றும் பூமா ஆகிய உலகின் 7 முக்கிய பெருவிலங்கு இனங்களை பாதுகாப்பதனை நோக்காக கொண்டு இந்தியாவினால் இந்த சர்வதேச கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் இணைவதன் மூலம் வனவிலங்கு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்க திட்டங்களில் இந்தியாவுடன் நெருக்கமான ஒத்துழைப்பை வழங்க இலங்கை முன்வந்துள்ளது. வீடமைப்பு, சுகாதாரம் மற்றும் ரயில்வே மறுவாழ்வு உள்ளிட்ட இந்தியாவின் ஏனைய ஒத்துழைப்பு திட்டங்களுடன் இணைந்து இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலும் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைநிறுத்தப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டை வழங்கும் பணிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. கணினி கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டை வழங்கும் பணிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி ஒருநாள் சேவை மற்றும் சாதாரண சேவை ஆகிய 2 சேவைகளும் இன்று முதல் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடையாள அட்டை வழங்கல் பணிகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இது குறித்து பிரத்யேகமாக கருத்து தெரிவித்த ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஜஹத் கேரத் கணினி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்படுத்தல்கள் மற்றும் பராமரிப்பு பணிகள் தற்போது முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக உறுதிப்படுத்தினார். முன்னதாக ஒருநாள் சேவை மாத்திரமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் திணைக்களத்தின் அனைத்து பொது சேவை பிரிவுகளும் முழுவீச்சில் இயங்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். சித்திரை புத்தாண்டு விடுமுறை கால பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துக்கள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களில் சிக்கி இதுவரையில் 70 பேர் உயிர் இழந்துள்ளனர். கடந்த 8 நாட்களை கொண்ட சித்திரை புத்தாண்டு விடுமுறை கால பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துக்கள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களில் சிக்கி இதுவரையில் 70 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. போலீசார் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 42 பாரிய வீதி விபத்துக்களில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேவேளை ஏப்ரல் 12 முதல் 18 வரையான 6 நாட்களில் மாத்திரம் நீர்நிலைகளில் நீராடச் சென்ற 26 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விடுமுறை கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட இந்த சடதியான உயிரிழப்புகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பொதுமக்கள் நீர்நிலைகளில் நீராடும் போது வாகனங்களை செலுத்தும் போதும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளனர். சுயாதீன அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான பணிகளுக்கு கூடுதல் காலம் எடுத்துக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சுயாதீன அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான பணிகள் எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதல் காலத்தை எடுத்துக்கொள்வதாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். எனினும் அதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கோத்தாகொட தலைமையில் அமையவுள்ள இந்த அலுவலகம் தொடர்பான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் திட்டமிட்டதை விட அதிக நேரம் எடுத்தாலும் நிச்சயம் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக 2019 ஏப்ரல் 21 அன்று இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான
வழக்குகளை கையாள்வதற்கு இவ்வாறானதொரு சுயாதீன அமைப்பு அவசியம் என கத்தோலிக்க திருச்சபை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மீது எழக்கூடிய முரண்பாடுகளை தவிர்த்து நீதியையும் பொறுப்புக்கூறலையும் உறுதிப்படுத்த இத்தகைய சுயாதீன விசாரணை அமைப்பு அவசியம் என கருதப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் சவுத்பார் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மனிதவுடல் பதப்படுத்தும் நிலையத்தில் மனிதவுடல் பாகங்கள் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டு வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள சவுத்பார் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மனிதவுடல் பதப்படுத்தும் நிலையத்தில் மனிதவுடல் பாகங்கள் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்போதைய மக்கள் மத்தியில் அச்சம் நிலவி வருகின்றது. இந்நிலையில் மன்னார் நகரசபைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாக நகரசபை தவிசாளர் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள சவுத்பார் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மனித உடல் பதப்படுத்தும் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள வீதிகளில் மனித உடல் பாகங்கள் சிதறி கிடந்ததோடு அவற்றை நாய்கள் இழுத்துச் சென்றுள்ளன. நீண்ட காலமாக இந்த நிறுவனம் மனித எச்சங்களை சரியான முறையில் அப்புறப்படுத்தாமல் மக்கள் நடமாடும் பகுதிகளில் அருகிலேயே வீசி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் நேற்று இந்த சம்பவம் மீண்டும் இடம்பெற்றுள்ளது. அதனால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய்கள் பெறவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த இன்பம் என்ற இடத்துல சரியான முறையில் தரமான இதில் செய்யப்படையில் இதுக்குள்ள மனித எச்சங்கள் வெளியில் கிடக்கு, குடல்கள் அதுகளை நாய் இழுத்து போட்டு மணக்குது. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் எங்கிட்டையும் இருக்குது. பேப்பர் ரிப்போர்ட் அவர்களெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கான உரிய அதிகாரிகள் உடனடியாக வந்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும். எடுக்க தவறுனா இதுக்குள்ள சுற்றுவட்டத்தில் இருக்கிற பக்கத்தில் இராணுவ முகாம் இருக்குது, நாங்களும் இருக்கிறோம். இதால் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்படுற நாங்கள் தான். இந்த ஒரு சில பேர் அரசியல் இதுகளுக்கும் உள்வாங்கலுக்குலாம் இது நடக்குதுன்றதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். எனவே இதில் அரசியல் பார்க்காம மனிதர்கள உடலையும் நலனையும் கருத்தில் கொண்டு இந்த இடத்தை உடனடியாக அகற்ற வேணும். இந்த இடத்தில் இது இருக்கக்கூடாது. உடனடியாக அகற்றி இவங்களுக்கு வேறொரு இடத்தை கொடுக்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் இன்பம் பண்ணுற இடம் இருக்குது. 2 மலர்சாலாவை மணக்குதுன்னு சொல்லி இறங்கி போய் பார்க்க மனிதண்ட நெஞ்சி நாய் இழுத்து போட்டு அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. குடல் நெஞ்சி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு என்னாலே தாங்கலா சக்தி வருது. உடனே நான் வந்து போலீஸுக்கும் நகரசபை சேர்மனுக்கும் எங்களோட நகரசபை உறுப்பினர் இருந்தார் அவருக்கும் அறிவித்தேன். உடனே இங்கே வரும்படியாக. ஏன்னு சொன்னால் இந்த இதில் மனிதரை புதைச்சிருக்காங்களா இல்லாட்டி மிருகங்களை புதைச்சிருக்காங்களான்னு வந்து பார்க்க சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் 24 மணித்தியாலமும் போய் வந்துக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் போய் வரோம். அதனால் இப்படி ஒரு மனுஷனை புதைச்சி அதில் எலும்பு குடலெல்லாம் நாய் தினக்கடி இங்கே மக்கள் பார்த்துட்டு இருந்து இந்த சவக்க எம்மம் பண்ணுறவங்க அதை கவனிக்காமல் பார்த்துட்டு இருந்துருக்காங்க. அதனால் இதுக்கு ஒரு தக்க ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் நகர முதல்வர் டானியல் வசந்தனை தொடர்பு கொண்டு வினவிய போது இவ்விடயம் குறித்து உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அந்த இடங்களை உடனடியாக சீல் வைத்து மூடவும் பொது சுகாதார அதிகாரிக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உண்மையிலேயே மிகவும் சுகாதாரத்துக்கு கீடான வகையிலே அந்த இடத்திலே அவற்றை புதைத்து வைத்திருக்கிறார்கள், மேலாலை புதைத்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அந்த இடங்களை உடனடியாக சீல் வைத்து மூடவும் நான் பொது சுகாதார அதிகாரிக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எனவே இவ்வாறான விடயங்களை தவிர்க்க வேண்டும். நான் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தேன். இறுதிக்கிரியைக்கு நீங்கள் தயார்படுத்தும் உடல்களின் பாகங்களை மன்னார் பொது மயானத்திலே கொண்டு பொது சேமக்காலையிலே கொண்டு நீங்கள் புதைக்க வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தேன். அந்த சட்டங்களை அந்த கட்டளைகளை அவர் மீறி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இனி அந்த இடத்திலே அந்த தொழிலை செய்வதற்கு இனி அனுமதிக்கப்படாது. மன்னார் நகரத்திலே பொது சேமக்காலைக்கு அருகாமையில் எம்பாமிங் செய்யும் ஒரு சென்டரை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். வேலை 90% முடிந்த தருவாயில் இருக்கிறது. 10 விதமான வேலை இருக்கிறது. அந்த வேலை முடிந்தவுடன் அதை நாங்கள் வருகை நடைமுறையூடாக அதை கொடுத்து அந்த இடத்துல மாத்திரம்தான் இனி எம்பாமிங் செய்ய வேண்டும். எம்பாமிங் செய்கின்ற உடல்களின் பாகங்கள் மன்னார் பொது சேமக்காலையிலே புதைக்கப்பட வேண்டும். மக்களின் அடிப்படை தேவையில் தேசிய மக்கள் சக்தி அரசு அரசியல் செய்கின்றது என பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் குற்றம் சாட்டியுள்ளார்.
யாழ் வடமராட்சி கிழக்கு கேவில் நித்தியவட்டை பிரதான வீதி புனரமைப்பிற்காக அடிக்கல் நாட்டப்பட்டு 5 மாதங்களை கடந்தும் இதுவரை புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படாமைக்கு பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் யுகதீஷ் கண்டனம் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பருத்தித்துறை பிரதேசம் என்ற வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திலே முக்கியமாக புனரமைக்கப்பட வேண்டிய சில வீதிகளிலே இந்த வீதியும் ஒன்றாக காணப்படுது. அந்த வகையிலே நான் தவிசாளராக பொறுப்படுத்த உடனே இந்த வீதியும் புனரமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதனை புனரமைப்புக்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு நாங்கள் இந்த வீதினை கிளிநொச்சி வீதி அபிவிருத்தி அதிகார சபை கூடாக புனரமைப்பதற்கான கோரிக்கை விட்டு அதற்கமைய அங்கிருந்து புனரமைப்புக்குரிய அனுமதி நிதி ஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்ததன் காரணமாக நாங்கள் இந்த வீதியை புனரமைப்பதற்காக நாங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக அவசரமாக அந்த வீதிக்குரிய எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு உடனே அனுப்பப்பட்டு நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் 9ஆம் மாதம் அளவில் இது பெருகை நடைமுறைக்கமைய இந்த வீதி போடுவதற்குரிய செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த வேளையிலே மத்திய அரசாங்கத்தினுடைய எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய வடமராட்சி கிழக்கினுடைய அபிவிருத்தி குழு தலைவருமாக காணப்படுகின்ற பாராளுமன்ற ரஜீவன் அவர்கள் இந்த வருடம் 2ஆம் தேதி அவருடைய தலைமையிலே இந்த வீதிக்குரிய அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த நிகழ்விலே நானும் பங்கு பற்றியிருந்தேன். அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று வரைக்கும் அந்த வீதி புனரமைக்கப்படாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அரசியல் நோக்கம் இல்லாமல் சிறந்த முறையில் எங்களுடைய மக்களுக்காக இந்த வீதி கண்டிப்பாக புனரமைக்கப்பட வேண்டும். இது மக்களுடைய தேவையாக காணப்படுகின்றது. வட்டு இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்க வருடாந்த பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாகத் தெரிவும் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்க வருடாந்த பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாகத் தெரிவும் நேற்றைய தினம் கல்லூரியின் சோமசுந்தர புலவர் அரங்கில் பழைய மாணவர் சங்க முன்னாள் தலைவர் விஷ்ணுதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது சென்ற கூட்ட அறிக்கையானது முன்னாள் செயலாளர் கஜேந்திரனால் வாசிக்கப்பட்டது. பின்னர் பொருளாளரான பானா கஜமுகனால் கணக்கறிக்கை வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் கல்லூரி முதல்வர் சினா தனஞ்சியன், கல்லூரியின் பழைய மாணவரான வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் அற்புதராஜ் ஆகியோரது உரைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து சங்கத்தின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து கருத்துக்கள் கேட்கப்பட்டன. அதன் பின்னர் பழைய மாணவர் சங்கத்தின் புதிய நிர்வாகத் தெரிவு இடம்பெற்றது. இதன்போது ஜேசுதாசன் டெரன்சன் தலைவராகவும் குலசூரியன் சூரியகாந்தன் செயலாளராகவும் சீன கோணேஸ்வரன் பொருளாளராகவும் புவனேஸ்வரன் கஜிந்தன் பத்திராதிபதராகவும் தெரிவு செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து உபதலைவர், துணைத் தலைவர், உப செயலாளர், இணை பத்திராதிபர் என்பவற்றுடன் 11 நிர்வாக சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து புதிய தலைவரின் உரை இடம்பெற்றதைத் தொடர்ந்து புதிய செயலாளரின் நன்றியுரை இடம்பெற்றது. இறுதியாக கல்லூரி கீதத்துடன் கூட்டம் நிறைவுக்கு வந்தது. மன்னாரில் மத சுதந்திரம் மற்றும் நல்லிணக்கம் குறித்த விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றது. நவீன உலகில் பன்முகத்தன்மை கொண்ட சமூகங்களுக்கு இடையே பரஸ்பர மரியாதையையும் சமய சுதந்திரத்தையும் வலியுறுத்தும் நோக்கில் விசேட செயலமர்வு ஒன்று நேற்று மன்னாரில் இடம்பெற்றது. கிராம அபிவிருத்தி நிறுவனத்தின் மன்னார் கிளை காரியாலயத்தின் ஏற்பாட்டில் கிராம அபிவிருத்தி நிறுவன பயிற்சி வளாகத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. மதம் அல்லது நம்பிக்கை மற்றும் மத சுதந்திரம் என்னும் கருப்பொருளில் நடைபெற்ற இச்செயலமர்வில் மன்னார் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட பல்லினம் சார்ந்த 35 இளைஞர் மற்றும் யுவதிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு மத பின்னணிகளை கொண்ட இளைஞர் யுவதிகள் சமூக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பது குறித்து விரிவாக கலந்துரையாடுவதற்கான பல்வேறு குழு செயற்பாடுகளும் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் அப்ரஜ் மர்ஷுக் மற்றும் மாதங்கி உதயபாலன் ஆகியோர் மத நல்லிணக்கம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து தெளிவான விளக்கங்களை வழங்கினர். மத அடையாளங்களை மதித்தல், பிறரது நம்பிக்கைகளை அவமதிப்பதன் மூலம் ஏற்படும் சமூக பாதிப்புகள் மற்றும் அவை தனிநபர்களை எவ்வாறு மனதளவில் காயப்படுத்துகின்றன என்பது பற்றி கலந்துரையாடப்பட்டது. அதே நேரம் இலங்கையின் அரசியலமைப்பில் மத சுதந்திரம் மற்றும் மத உரிமைகள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட ரீதியான விடயங்கள் மற்றும் பாதுகாப்பு முறைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஓட்டிசம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தனுஷ்கோடி தலைமன்னார் தனுஷ்கோடி கடல் பகுதியை 4 சிறுவர்கள் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளனர். ஓட்டிசம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தனுஷ்கோடி தலைமன்னார் தனுஷ்கோடி கடல் பகுதியை சென்னையைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த 9, 10 மற்றும் 11 வயதுடைய 4 சிறுவர்கள் ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஜாதவி விளையாட்டு அகாடமி மற்றும் இந்தியன் ஓட்டிசம் சென்டரில் நீச்சல் பயிற்சி பெற்று பல்வேறு நீச்சல் போட்டிகளிலும் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் ஓட்டிசம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு நீந்தி சென்று மீண்டும் தனுஷ்கோடிக்கு நீந்தி வருவதற்கு இந்திய வெளியுறவுத்துறை, இலங்கை தூதரகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடமும் அனுமதி கோரியிருந்தனர். அனுமதி கிடைத்த நிலையில் கடந்த சனிக்கிழமை தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் பிற்பகல் 3:25 மணியளவில் 4 சிறுவர்களும் ரிலே முறையில் நீந்த தொடங்கி 17 கடல் மைல் தொலைவில் 9:05 நீந்தி நள்ளிரவு 12:30 மணிக்கு தலைமன்னார் சென்றனர். உடனே அங்கிருந்து தனுஷ்கோடி நோக்கி நீந்த தொடங்கி நேற்று காலை 9:27 மணிக்கு தனுஷ்கோடி அரிச்சல் முனையை அடைந்தனர். சிறுவர்கள் 4 மொத்தம் 34 கடல் மைல் தொலைவை நீந்தி கடக்க 18 மணி 2 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டனர். தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் 4 சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் இலங்கையின் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் மலைய தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் இலங்கையின் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் மலைய தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழ்சு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். அதே நேரம் மலைய தமிழ் கட்சிகளின் சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன. அதே நேரம் டித்வா புயலுக்கு பிந்திய மறுவாழ்வு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக இந்திய அரசாங்கம் வழங்கிய $450 மில்லியன் பெறுமதியான உதவி பொதிக்கும் காலப்போக்கில் வழங்கப்பட்ட ஏனைய நிவாரண நடவடிக்கைகளுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு தமிழ் கட்சிகளின் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வந்த இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டம் நேற்று உத்தியோகபூர்வமாக நிறைவு பெற்றது. இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் மலைய பெருந்தோட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வந்த இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டம் நேற்று உத்தியோகபூர்வமாக நிறைவு பெற்றது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இணையவழி ஊடாக நடைபெற்ற விசேட நிகழ்வின் போது எஞ்சியிருந்த 145 வீடுகள் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் 4000 வீடுகளை நிர்மாணிக்கும் நோக்கில் இந்த 3ஆம் கட்ட திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று மற்றும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக வீடொன்றிற்கான செலவை 2.8 மில்லியன் ரூபாயாக இந்திய அரசாங்கம் அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் இதுவரை 3855 வீடுகள் கட்டப்பட்டு குடும்பங்கள் நன்மை அடைந்துள்ளன. பெருந்தோட்ட பகுதிகளில் மொத்தம் 60,000 வீடுகளை நிர்மாணிக்கும் இந்திய அரசின் இலக்கில் முதல் 2 கட்டங்களில் 46,000 வீடுகள் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வாக்குறுதிக்கிணங்க மேலதிகமாக 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் 4ஆம் கட்ட பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளி மக்களுக்கான வெளிநாட்டு இந்திய குடியுரிமை எனப்படும் OCI அட்டை திட்டத்தை 6ஆம் தலைமுறை வரை விரிவாக்கம் செய்ய இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளி மக்களுக்கான வெளிநாட்டு இந்திய குடியுரிமை எனப்படும் OCI அட்டை திட்டத்தை 6ஆம் தலைமுறை வரை விரிவாக்கம் செய்ய இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி OCI திட்டத்திற்காக விண்ணப்பிக்கின்ற முறைமைகள் இனிவரும் காலங்களில் பெருமளவு இலகுபடுத்தப்பட உள்ளன. குறிப்பாக இந்த சான்றிதழை பெறுவதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஆவணங்களை இந்திய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
இந்திய வம்சாவளி மக்கள் தமது தாய் நாட்டோடு கொண்டுள்ள உறவை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் பல தசாப்தங்களாக நிலவி வந்த ஆவண சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படுவதுடன் அதிகளவான இந்திய வம்சாவளி மக்கள் இத்திட்டத்தின் கீழ் நன்மடைய உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பல்வேறு விதமான இன்னல்கள் இருப்பதை எடுத்துக்காட்டி அதை தீர்த்து வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டார்கள். இளைஞர்களும் ஓசிஐ அட்டையை பெறுவதில் தங்கள் விருப்பத்தை அவரிடத்திலே தெரிவித்தார்கள். இது ஒரு அடையாளமாக மட்டுமில்லாமல் வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் வாய்ப்புகளை இந்திய குடிமக்களைப் போலவே இந்தியா வம்சாவளியினரும் பயன்படுத்தும் நோக்கத்துடன் இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது உறவு ஒரு குடும்ப உறவாகும். உங்கள் கோரிக்கையின் அடிப்படையிலும் பாரத பிரதமருடைய மட்டில்லா முயற்சியின் பேரிலும் இந்திய அரசு இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதனை சார்ந்து 2 முக்கியமான நடவடிக்கைகளை அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகத்திற்கு OCI திட்டத்தை 6ஆம் தலைமுறை வரை விரிவுபடுத்தும். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.